எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அதாவது காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெரைட்டி ரைஸ் கூடலாம் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷு. வாங்க அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்க்க போகிறோம். இது எல்லாம் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. ஜாஸ்தி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வெந்து போயிடும். வெந்துட்டுதுன்னா அதுக்கப்புறம் இந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். அப்புறம் ரோஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக வராது. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ எடுத்து பார்க்கலாம். இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணியே இல்லாத அளவுக்கு வடிகட்டி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா அப்புறமா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அப்போ கலர் நல்லா வரும், காரம் ஜாஸ்தி இருக்காது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோவில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் ஆகிட்டுது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா இதுலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரோஸ்ட் ஆகிட்டுது. நம்ம கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ அதோட வாசனை நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இதை நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி சாம்பார் சாதம், ரசம் சாதம் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். வீழ் நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது அறத்துடன் வருவதே இன்பம், பிற வழிகளில் வருவன துன்பமே, புகழும் ஆகாது என்பது அந்த குரலோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.